வாங்க வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 துண்டு இஞ்சி தோல் சீவி கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கழுவிட்டு அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாசுமதி ரைஸ் ஒரு அழாக்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இப்போ கார்ன் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூவாக இருந்ததுன்னா ஃபுல் பூவும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதை தனியாக பிரிச்சுட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அரை வேக்காடு வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு சோம்பு, இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு மெல்லிசாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ காணும் 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போவே நீங்கள் தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு சேர்த்தேன். அதனால் நீங்கள் இப்போ அந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு தடவை கலரிட்டு இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு அழாக்கு பாசுமதி ரைஸுக்கு நல்லா பொலன்னு ரொம்ப விரையாக இருக்கணும்னா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மெத்துன்னு வரணுன்னா நீங்கள் 2.5 தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்கிற அளவுக்கு மூடி வச்சுடுங்க. கொதி வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு பாசுமதி ரைஸை தண்ணி இருத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து மூடி வச்சுடுங்க. என்னுடைய குக்கர் இது ஒரு விசில் வந்தாலே நல்ல பொலன்னு வெந்து வந்துடும். இப்போ அதுக்கு நீங்கள் வைக்கிற குக்கர் எந்த அளவுக்கு விசில் விட்டால் வெந்து வருமோ அந்த அளவுக்கு விட்டுக்கிட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொலன்னு இருக்கும். அடி பிடிக்காமல் நல்லா வெந்து மெத்துன்னு இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ அந்த காலிஃப்ளவர் பிரிஞ்சிக்கு காலிஃப்ளவர் 65 இது ஏற்கனவே என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்து பாருங்கள். லஞ்சுக்கும் செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.